வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். வீடு கட்ட வேண்டும் என்றால் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது செங்கல், சிமெண்ட், மணல் மற்றும் தண்ணீர். ஆனால் இந்த உலகில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டுள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுவும் தண்ணீருக்கு பதிலாக பல ஆயிரம் லிட்டர் சுத்தமான நெய்யை பயன்படுத்தி இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். இது ஏதோ கற்பனை கதை அல்ல. இன்றும் கம்பீரமாக நிற்கும் ஒரு நிஜமான வரலாற்று சான்று. 15ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தானின் பிகானேர் பகுதியில் கடும் வறட்சி நிலவியது. அந்த நேரத்தில் பண்டாசர் ஜெயின் கோவில் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது. குடிக்கவே தண்ணீர் இல்லாத அந்த கொடிய வறட்சி காலத்தில் கோவில் கட்டுமான பணிகளை எப்படி தொடர்வது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த வணிகர் ஒருவர் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். தண்ணீர் இல்லை என்றால் என்ன? என்னிடம் இருக்கும் சுத்தமான நெய்யை ஊற்றி கட்டுமான பணிகளை தொடருங்கள் என்று உத்தரவிட்டார். சுட்ட சுண்ணாம்பு மற்றும் மணலுடன் தண்ணீருக்கு பதிலாக நெய் ஊற்றி பிசைந்து அந்த பிரம்மாண்டமான அடித்தளம் அமைக்கப்பட்டது. இதற்காக சிறிதளவு நெய் அல்ல, சுமார் 40,000 கிலோவுக்கும் அதிகமான தூய நெய் பயன்படுத்தப்பட்டது. இந்த நெய்யின் கலவைதான் அந்த கோவிலின் அடித்தளத்தை பல நூற்றாண்டுகளாக இரும்பு போல் தாங்கி நிற்கிறது. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இன்றும் ராஜஸ்தானின் சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் இந்த கோவிலின் செங்கல் மற்றும் தரைப்பகுதியில் இருந்து அந்த பழமையான நெய் கசிந்து வெளியேறுவதை மக்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள். அந்த இடமே இன்றும் லேசான நெய் மணத்துடன் இருக்கிறது. வெறும் 20 வருடத்தில் விரிசல் விடும் நவீன கான்கிரீட் கட்டடங்களுக்கு மத்தியில் 500 ஆண்டுகளை கடந்தும் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் நெய்யால் கட்டப்பட்ட இந்த கோவில் நமது பண்டைய இந்தியாவின் கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த 3 மாடி கோவில் சிவப்பு மணற்கல் மற்றும் பளிங்கு கற்களால் ஆனது. சுவர்களில் 24 தீர்த்தங்காரர்களின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் ஓவியங்கள், கண்ணாடி வேலைப்பாடுகள் மற்றும் தங்க இலை ஓவியங்கள் கோல்ட் லீஃப் ஒர்க் காணப்படுகின்றன. இது ராஜஸ்தான் மாநிலத்தின் தார் பாலைவன பகுதியான பிகானேர் சந்திப்பிலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தற்போது இது இந்திய தொல்பொருள் துறையின் பாதுகாப்பில் உள்ளது. நன்றி.